எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொன்னா, சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் இருக்கிற தாய் தந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி பாட்டி ட்ரெயின் பண்றது? பிள்ளைகள் வந்து நாப்பி அல்லது டயப்பர் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்கள வந்து நாங்க எப்படி அவங்க தாமாகவே டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு, தனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும் அல்லது மலம் கழிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை எப்படி சொல்ல வைக்கிறது? அதுக்கு என்ன மாதிரி நாங்கள் பாட்டி ட்ரெயின் பண்ணலாம்ங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அது சம்பந்தமான இன்சைட் பார்க்குறது இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்கு. பாட்டி ட்ரெயின் பண்றதுக்கு எந்த வயசு சிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இது குழந்தைக்கு குழந்தை வந்து வித்தியாசப்படும். சாதாரணமாக ஒரு 18 மாதம் 1.5 வயதிலிருந்து 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் பாட்டி ட்ரெயின் பண்றது வந்து ஒரு சுலபமாக இருக்கும். அதிலும் 2 தொடக்கம் 3 வயதான குழந்தைகள்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு 1.5 வயது குழந்தையை விடங்கிறதால ஒரு விரைவாகவே வந்து ஒரு இந்த பாட்டி ட்ரெயின் பண்றதுக்கு பிள்ளைகள் வந்து ஏதுவானதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களோட குழந்தைக்கு பாட்டி ட்ரெயின் பண்றதுக்கு பிளான் பண்றீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான சைன்ஸ் வந்து குழந்தையில அவதானிக்கிறதும் அதற்கு பிறகு நீங்க இதை தொடங்குறதும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பிள்ளை வந்து நீங்க நாப்பி அல்லது டயப்பர் யூஸ் பண்ணி பிள்ளைய வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நீண்ட நேரமாக வந்து பிள்ளை வந்து ட்ரை ஆக இருக்கும். அதாவது யூரின் பாஸ் பண்ணி அப்படி இல்லாம ஒரு 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு நீங்க அந்த நப்பியை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நப்பி ட்ரையாக இருக்குண்டா பிள்ளைக்கு வந்து ஹோல்ட் பண்ற யூரினை வந்து ஹோல்ட் பண்ற ஒரு அபிலிட்டி வந்துச்சுன்னு சொல்லி நாங்க அதை புரிஞ்சு கொள்ளலாம். அது இல்லாம பிள்ளைகள் வந்து மற்றவங்க பெரியவர்கள் வந்து வளர்ந்தவர்கள் வந்து டாய்லெட் யூஸ் பண்ற நேரம் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை காட்டும். தானும் போகணும் டாய்லெட்டுக்குன்னு சொல்லும். இல்லாட்டி அதுக்குள்ள போய் ட்ரை பண்ணும் பொட்டியில உட்கார்றதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சைனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பிள்ளை வந்து தான் வந்து மலம் கழிக்கிற நேரமா இருக்கட்டும், இல்லாட்டி யூரின் பாஸ் பண்ற நேரமா இருக்கட்டும், நப்பியில பிள்ளை வந்து ஒரு இடத்துல போய் ஒதுங்கி கொள்ளும், ஒளிச்சு கொள்ளும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்குரிய உட்கார்றது, குந்தி எழும்புறது அப்படியான பொசிஷன்ஸ் எல்லாம் பிள்ளை வந்து காட்டும். இப்படி காட்டுற நேரமும் வந்து பெற்றோர்களாகிய நாங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, இனி வந்து டைம் சரி, நாங்க இவங்களை பாட்டி ட்ரெயின் பண்றதுக்குன்னு சொல்லி. மற்றது சில செயற்பாடுகளை செய்யும். அதாவது அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ட்ரௌசர்ஸ்ன்னு சொன்னா வந்து அதை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணும். அவங்களுக்கு அந்த ஏர்ஜ் வார நேரம், யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வார நேரம், அல்லது டாய்லெட் போகணுங்கிற தேவை வார நேரம் ட்ரௌசர்ஸை வந்து கலட்டி கொள்ளும். இல்லாட்டி முகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரும். பிள்ளைக்கு வந்து இதெல்லாம் என்ன மீன் பண்ணுதுன்னு சொன்னா உங்களோட குழந்தைக்கு வந்து விளங்குது. அதாவது அவங்களோட கண்ட்ரோல் மீறி இவ்வளவு நாளும் போய் கொண்டிருந்தது. இப்போ அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வருது. ஓகே, எனக்கு நான் இப்போ டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேவை வந்து பிள்ளைக்கு விளங்குதுங்கிறத இதன் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நான் சொன்னது மாதிரி இது குழந்தைக்கு குழந்தை வேறுபடும். முதல்ல வந்து உங்களோட குழந்தைகள் வந்து யூரின் போறதுக்கு, யூரின் வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணி போறதுக்கு வந்து பழகிக்கொள்ளும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் டாய்லெட் கண்ட்ரோல் வந்து பிள்ளைக்கு வரும். இது சாதாரணமான விஷயம். நீங்க வந்து பொட்டி ட்ரெயின் பண்ண உடனே ரெண்டையுமே பிள்ளை சொல்லணும், எந்த ஆக்சிடென்ட்ஸும் இல்லாம பிள்ளை வந்து பாத்ரூமு போய் டாய்லெட்டை யூஸ் பண்ணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு படிமுறையாக ஒவ்வொரு கிராஜுவலாக தான் இந்த மாற்றங்கள் நடக்கும். இது எவ்வளவு காலம் இதுக்கு போகும் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கு பிள்ளை வித்தியாசப்படும். வயதிற்கேற்பவும் பிள்ளையோட அபிலிட்டிக்கு ஏற்பவும் பிள்ளைக்கு பிள்ளை இது வித்தியாசப்படும். குறிப்பிட்ட காலம்தான் அப்படிங்கிற ஒன்று இதுல இல்லை. சில குழந்தைகள் ஒரு கிழமையிலேயே ட்ரெயின் ஆகிற குழந்தைகளும் இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு ட்ரெயின் ஆகிற குழந்தைகளும் இருக்கு. சில குழந்தைகளுக்கு ஒரு கேப் தேவைப்படும். ஓகே, இப்ப ரெடி இல்லை பிள்ளை, கொஞ்ச நாள் நீங்க ட்ரை பண்ணி திருப்பி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைகளும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த குழந்தைகளை பாட்டி ட்ரெயின் பண்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதலாவது, பிள்ளைக்கு வந்து நாங்க இதை கிராஜுவலா தான் தொடங்க வேணும். அதாவது நீங்க முதல்ல ஒரு பாட்டி, ஒரு என்ன சொல்லுவோம், பேபி காமர்டுன்னு சொல்லுவோம், அந்த பாட்டி ஒன்று நீங்க வாங்கிட்டு வரலாம். முதலாவது வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு அதை பரிச்சயமாக்கலாம். பிள்ளைக்கு அதை காட்டுறது மூலமாக ஒரு கலர்ஃபுல்லா பிள்ளைக்கு விரும்பின மாதிரி ஒன்று வாங்கலாம். ஒரு பிள்ளை விரும்புகிற ஒரு டிசைன்ல ஒரு அனிமல் அந்த மாதிரியான கலர்ஃபுல்லான விஷயங்களை நீங்க வாங்கலாம். அடுத்தது வந்து பிள்ளைக்கு நீங்க ஓகே இதுல தான் நீங்க இனிமேல் போகணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கு ஒரு நாள் 2 நாள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பிறகு வந்து நீங்க யூடியூப்லயும் பார்த்துருப்பீங்க, சில வீடியோஸ் பாட்டி ட்ரெயின் பண்றதுக்குரிய வீடியோஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து புத்தகங்கள் இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லான படங்களோட வந்து எப்படி பாட்டி ட்ரெயின் பண்றது அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி புத்தகங்கள், வீடியோஸை வந்து நீங்க பிள்ளைக்கு போட்டு காட்டுறதால பிள்ளை வந்து ஓகே நானும் இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அந்த 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 வீடியோஸ் மூலமாகவும் ஈர்க்கப்படலாம். நீங்க முதல்ல பிள்ளைக்கு வந்து கமர்ட்ல உட்கார்றதுக்கு பாட்டி ட்ரெயின் பண்ற நேரம் வந்து
பிள்ளைய வந்து அந்த பிள்ளை போட்டிருக்கிற உடுப்போடையே ஜஸ்ட் அதை உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு எழும்புறதுக்கு அப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதோட நப்பியோடையோ டயப்பரோடையோ அதில் உட்கார வச்சு அப்படியும் பழக்கலாம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி போகும், நாங்கள் பயம் தன்மை ஒன்று இல்லாமல் போகும். நாங்கள் இதில் உட்காரலாம், இது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இல்லை அப்படின்னு வந்து பிள்ளை வந்து உள்வாங்கி கொள்ளும். சரி, இப்போ நீங்கள் பொட்டி ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பிள்ளைக்கு வந்து நீங்கள் டயப்பர் ஃப்ரீ ஒரு ஒரு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் டயப்பர் யூஸ் பண்ணாமல் பிள்ளைய விடுறீங்கன்னு சொன்னால் பிள்ளை வந்து முதல்ல வந்து வீட்டிலே வந்து சிறுநீர் கழிக்க மலம் கழிக்க எல்லாம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த நேரம் பெற்றோராகிய நாங்கள் வந்து அதுக்கு டென்ஷன் ஆகிக்கொண்டு ஐயோ இப்படி செய்துட்டுது அப்படின்ட்டு அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆக்கிக்கொண்டு அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணேன்னு பிள்ளை வந்து பயப்பட ஆரம்பிக்கும். பிள்ளைக்கு நாங்கள் ரீஅஷ்யூர் பண்ணலாம், ஓகே அது வந்து நடக்கிறது தான், நீங்கள் இப்போ தானே பழகுறீங்க, நடக்கிறது, தட்ஸ் ஓகே அப்படிங்கிறது பிள்ளைக்கு தெளிவாக சொல்கிறது மூலமாக வந்து நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலும் பிள்ளை வந்து ஓகே ஆக்சிடென்ட் நடக்கலாம், பட் நான் அடுத்த தரம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்குக்கு பிள்ளை வரும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற நேரம் வந்து நீங்கள் பிள்ளையை தண்டிச்சிங்கன்னு சொன்னால், பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்க, அடி ஒன்று போடுறீங்க, இல்லாட்டி ஏசுறீங்கன்னு சொன்னால் பிள்ளை பயப்பட ஆரம்பிக்கும். இனி வந்து நாம இது வந்து பொட்டி ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான விஷயம், இதை நாம செய்யக்கூடாது, நாம நப்பியே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிள்ளை வந்து அதுக்கு பழகிக்கொள்ளும். அதால நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு கட்டாயம் ஒரு முக்கியமான டிப்பாக இருக்கும். அடுத்த டெக்னிக் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு ருட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே நீங்க அந்த ட்ரெயின் பண்ற காலத்துல வந்து காலையில எழும்பின உடனே பிள்ளை வந்து டாய்லெட்டை யூஸ் பண்றது, அப்படி அதுக்கு பிறகு வந்து பகலோ பின்னேரமோ வந்து பிள்ளை தூங்குதுன்னு சொன்னா அதுக்கு முதல்ல யூஸ் பண்றது, அல்லது சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணணும், இரவு தூங்கும் போது வந்து நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணணும் தூங்க முதல்ல அப்படின்னு ஒரு ருட்டீனை வந்து நீங்கள் மாற்றாமல் செய்து கொண்டே இருக்கணும். செய்துட்டே இருக்கிற நேரம் வந்து பிள்ளை அந்த ருட்டீனுக்கு பழகிக்கொள்ளும். அதே நேரம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு செல்கிற தாய்மார் அப்படின்னு சொன்னால், 2 பேரும் பெற்றோர்கள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு நானியோட மெய்டோடையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் கிராண்ட் பேரண்ட்ஸோடைய வந்து பிள்ளையை விட்டுட்டு போவீங்க. ஸோ நீங்கள் நான் இப்போ பழக்கி கொண்டிருக்கிறேங்கிறத அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். ப்ரீ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்னு சொன்னால் டீச்சர்ஸ் டைம் சொல்லி எல்லாரும் சப்போர்ட்டோடையும் தான் வந்து இதை செய்யணும். இடையில யாராவது ஒருத்தர் இதை பிரேக் பண்ணினாங்கன்னு சொன்னால் பிள்ளை வந்து அந்த பழக்கத்துக்கு வரத்துக்கு டைம் எடுக்கும். மற்றது வந்து பிள்ளை வந்து சரியாக டாய்லெட்டை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டார்ஸ் ஷேப்பில் அல்ல ஸ்மைலி ஷேப்பில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கடைகளில் வாங்குறதுக்கு இருக்குது. அது வந்து உடுப்பில் ஒட்டக்கூடிய மாதிரி ஸ்டிக்கர்ஸாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறை பிள்ளை வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணின பிறகும் சரியாக யூஸ் பண்ணது பிறகும் வந்து அந்த ஸ்டிக்கரை அவங்களோட உடுப்பில் நீங்கள் ஒட்டி விட்டால் பிள்ளைக்கு அந்த அந்த ஸ்டிக்கர் இருக்கும் வரைக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ அடுத்த தரம் பிள்ளைக்கு அப்படி ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர நேரம் அது ஞாபகப்படுத்தும் பிள்ளைக்கு, ஓகே நம்ம அடுத்த ஸ்டிக்கரை நம்ம சம்பாதிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதுவும் ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த பொட்டி ட்ரெயின் பண்ணுற காலத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால், பிள்ளை தானாகவே ஈஸியாக கலட்டக்கூடிய மாதிரியான ட்ரௌசர்ஸ், எலாஸ்டிக் வச்சிருக்கிற உடுப்புகள் அப்படி நீங்கள் உடுப்பை உடுக்கிறதாலையும் பிள்ளை வந்து தனக்கு ஒரு ஏர்ஜ் வார்னு உடனே அந்த ட்ரெஸ்ஸை கலட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும். மற்றது வந்து நீங்கள் இந்த பொட்டி ட்ரெயின் பண்ணுற காலத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்கிறது, ஹைட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கணும். அடுத்தது கன்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைகள்னு சொன்னால் அவங்களுக்கு நார்ச்சத்து உடைய பொருட்கள், கீரை வகைகள், பழங்கள் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளுக்கு அந்த கன்ஸ்டிபேஷனோ அல்லது நீர் பற்றாக்குறை உடம்புல இல்லாமல் பாதுகாத்து கொள்வது, பிள்ளைகளுக்கு அடிக்கடி அந்த ஏர்ஜ் வாரதும் இது பழக்கங்களை இதை பழகிக்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். மற்றது பிள்ளை வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணுற நேரம் வந்து அது வந்து தானாகவே இண்டிபெண்டாகவே சில விஷயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதாவது டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு அல்லது லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு, டாய்லெட் போயிட்டு வந்தது பிறகு லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு, தன்னோட கைகளை தானே கழுவிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது பிள்ளை வந்து இண்டிபெண்டாக நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து பழகிக்கொள்ளும். அடுத்தது வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி உங்களோட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் பொட்டி ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் காலையில் செய்துட்டு பிறகு உங்களுக்கு பின்னேரம் வந்து அலுப்பாக இருக்குது, டயப்பரை போட்டு விடுவோம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து செய்வாங்க. டயர்டாக இருக்குது, இப்போ நாங்கள் டயப்பரை போடுவோம், நாளைக்கு பார்ப்போம். இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒழுங்கான பழக்கத்தை கொண்டு வராது. அது இல்லாமல் நீங்கள் அந்த அந்த பொட்டி ட்ரெயின் பண்ண அந்த குறிப்பிட்ட காலம் கஷ்டமான காலம்தான், ரொம்பவே கஷ்டமானது. பிள்ளை வந்து ஒரு பழக்கத்துக்கு வரும், உங்களுக்கும் கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனால் இது எல்லாம் நீங்கள் பொறுமையாக கையாண்டு நீங்கள் இதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக செய்வீங்களாண்டா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களோட பிள்ளை வந்து டயப்பர் ஃப்ரீயாக ஒழுங்காக பொட்டி ட்ரெயின் பண்ணப்படும்.
இந்த ஃபேஸ்ல நீங்க இப்படி பாட்டி ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களோட பிள்ளை வந்து செட்டில் ஆகலை, இதுக்கு இன்னும் ரெடி இல்லை, பிள்ளை ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுது, இல்லாட்டி பிள்ளை வந்து ஒரு வெறுப்பை காட்டுது, அதால் முடியலை அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பிரேக் எடுக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்க நிப்பாட்டிட்டு பிள்ளைக்கு இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு பின்ன ஒரு 3-4 வாரங்களுக்கு பிறகு திருப்பி தொடங்கி பார்க்கலாம். ஏன்னா பிள்ளையோட மேல நாங்க இது ஒரு ப்ரெஷரான ஒரு சம்பவமா ஒரு ப்ரெஷரான ஒரு டெக்னிக்கா வச்சோம்னு சொன்னா வந்து பிள்ளை வந்து இதுல இருந்து முற்று முழுதாக விலகிடும். இதை வெறுக்க தொடங்கின பாட்டி ட்ரைனிங். ஸோ ஒரு பிரேக் எடுக்கிறது சரியாக இருக்கும். அடுத்தது இந்த பிளடர் கண்ட்ரோல்னு சொல்றது, அதாவது பிள்ளை வந்து யூரினை ஹோல்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான கண்ட்ரோல் வந்து பகல் நேரம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே இரவிலையும் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை. இரண்டும் வந்து வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வேற வேற நேரங்கள்ல தான் நடக்கும். அதாவது பகல்ல வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து முதல்ல கொஞ்சம் ஈஸியா நடக்கும். அப்புறம் இரவையில வந்து பிள்ளைகளை வந்து டயப்பர் ஃப்ரீயா வச்சிருக்கிறது உடனே நடக்கிறது இல்லை, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ முதல்ல உங்களோட டார்கெட்டா இருக்க வேண்டியது, நீங்க பகல் நேரம் முழுதும் உங்களோட குழந்தை பாட்டி ட்ரெயின்டாக இருந்து டயப்பர் யூஸ் பண்ணாம இருக்குது, ஆனா இரவையில மட்டும் தேவைப்படுது அப்படின்னா அதுவும் ஒரு சக்சஸா தான் நீங்க கருதணும் நீங்க. ஸோ நீங்க அந்த பகல் முழுதும் ட்ரை பிள்ளைய வந்து செய்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு இரவுல நீங்க பாட்டி ட்ரெயின் பண்றது இன்னொரு ஃபேஸா இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு வந்து நீங்க ட்ரை பண்றது வந்து சிறந்ததாக இருக்கும். உங்களோட குழந்தை பாட்டி ட்ரெயின் பண்ணப்படுறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செய்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்குது, நீண்ட காலம் எடுக்குது, உங்களோட குழந்தைக்கு 5-6 வயது ஆகிட்டு இன்னமும் பாட்டி ட்ரெயின் ஆகலன்னு சொன்னா வந்து நீங்க அதுக்கு ஒரு வைத்திய ஆலோசனையை கட்டாயம் பெறணும். ஏன்னு சொன்னா வந்து பெட் வெட்டிங்ல இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது குழந்தைகள் படுக்கையில சிறுநீர் கழிக்கிறது. கொஞ்சம் பெரிய குழந்தைகள் ஆனதுக்கு பிறகு, நான் சின்ன குழந்தைகளை பத்தி சொல்லல, 5-6 வயதுக்கு பிறகெல்லாம் பிள்ளைகள் வந்து படுக்கையில சிறுநீர் கழிக்குதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது உடல் பிசிக்கல் ரீசன்ஸ், உடலியல் காரணங்களும் இருக்கு, உளவியல் காரணங்களும் இருக்கு. அது பற்றினதை நாங்க இன்னொரு வீடியோ மூலமாக இன்னொரு தடவை அதை பத்தி பார்க்கலாம். ஆனா அப்படியான உங்களோட குழந்தைகள் இருக்குன்னா நீங்க ஒரு வைத்திய ஆலோசனையை பெற்று அதுக்கான கோசஸ் என்ன காரணத்தால் அது ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்றது வந்து சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகங்கள் குழந்தைகள் தொடர்பாகவும் அவர்களது பிஹேவியர்ஸ் தொடர்பாகவும் உளவியல் காரணிகள் தொடர்பாகவும் இருக்குமாக இருந்தால் வந்து கமெண்ட்லேயோ அல்லது இமெயில் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு பிரயோசனமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.